முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பற்றி அவதூறாக பேசிய வழக்கில் சி.வி. சண்முகம் அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வாதாடியதும் நீதிபதி கூறிய தீர்ப்பும் தற்பொழுது அதிமுகவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக அரசின் சட்டத்திருத்தம், வெளிமாநில தொழிலாளர்களின் விவகாரம், கஞ்சா புழக்கம், மதுபான விற்பனை ஆகியவை தொடர்பாக நடந்த போராட்டங்களில் தமிழக அரசையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் விமர்சித்து சி.வி. சண்முகம் அவர்கள் பேசியிருந்தார். இது தொடர்பாக அரசு மற்றும் முதல்வரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக சி.வி. சண்முகம் அவர்கள் பேசியதாக அவர் மீது 4 வழக்குகளும் விழுப்புரம் நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டது. தமிழக அரசின் சார்பாக தாக்கல் செய்யப்பட்டிருந்த இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சி.வி. சண்முகம் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் நீதிமன்றத்திற்கு சி.வி. சண்முகம் அவர்கள் தரப்பின் மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணன் ஆகியோரும் ஆஜராகப்பட்டார். முதல்வரை தாக்கியோ நேரடியாகவோ பேசவில்லை என்றும் தமிழக அரசை மட்டுமே விமர்சித்ததாகவும் தாங்கள் போராட்டத்திற்கு பிறகு 12 மணி நேர மீண்டும் திரும்ப பெறப்பட்டது என்றும் தங்கள் கருத்தை எப்படி இவர்கள் திரும்பவும் பெறப்பட்டதன் காரணமாக நாங்கள் அவதூறு பரப்பவில்லை என்றும் உண்மைகளை கூறினோம் என்றும் அரசை தான் நேரடியாக விமர்சித்தோம் என்றும் கூறியுள்ள சி.வி. சண்முகம் அவர்கள். இந்த நிலையில்தான் எங்களை கைது நடவடிக்கை மேற்கொண்டால் நிச்சயமாக நீதிமன்றம் தவறான தீர்ப்பை தான் வழங்கியிருக்கிறது என்று சி.வி. சண்முகம் அவர்களின் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் கூறியுள்ளதால் இந்த வழக்கை என்ன செய்வதென்று தெரியாமல் நீதிமன்றம் தற்பொழுது 2 வாரத்திற்கு ஒத்திவைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அரசு தரப்பிலிருந்து தகுந்த ஆதாரங்கள் மீண்டும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படாமல் இருந்தால் நிச்சயமாக சி.வி. சண்முகம் அவர்கள் விடுதலை செய்யப்படுவார். ஒருவேளை அனைத்து ஆதாரங்களும் சி.வி. சண்முகம் அவர்களுக்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் 2 ஆண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனை வழங்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகி திமுகவின் மகிழ்ச்சியையும் அதிமுகவிற்கு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.